அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கொடுக்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, ஜனவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் முதலாவதாக விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தால், தைரிய காரகனான செவ்வாய், ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் துணிச்சலும் அறிவாற்றலும் கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வாழ்வில் பொற்காலமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறாருங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால இது நாள் வரையில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்க போகுதுங்க. மேலும் உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், தொழிலில் முன்னேற்றம், சொத்து சேர்க்கை என கனவெல்லாம் நனவாக போகுதுங்க. திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும். 4ஆம் இடத்து சனியின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு அதனால உடல்நிலையில பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால உடல்நிலையும் சீராக போகுது. மேலும் வெளிநாட்டு முயற்சிகள், உங்களுக்கு கூட்டு தொழில்கள் யாவும் இப்போது வெற்றியை தேடி தரப்போகுதுங்க. வருமானம் பல வகையிலும் வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு உடல்நிலையும் சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். புதிய பதவி, பொறுப்பு வந்து சேரப்போகுது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும். விவசாயிகளின் நிலையில உங்களுக்கு முன்னேற்றமும் காணப்படும். மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணம் அனைத்தும் நிறைவேறப் போகுதுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 9, அதிர்ஷ்ட நாட்கள் மே 30, ஜூன் 3 மற்றும் 12. பரிகாரமாக ஆலங்குடி குரு பகவானை வழிபட உங்களுக்கு நன்மையானது அதிகரித்து காணப்படும். அடுத்து அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் காரகனான சனி, சகோதர காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சக்தி எப்பொழுதும் உங்களிடம் காணப்படும். இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு யோக மாதமாக அமைய போகுதுங்க. மேலும் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு ஒரு பக்கம், மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் ராசிநாதன் மறுபக்கம் இருக்கிறாருங்க. இதனால லாபஸ்தான கேதுவால யோகம் என இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்ற மாதமாகவே அமைய போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் 4இல் சஞ்சரித்து அவரது 10ஆம் பார்வையால உடல், மனம், தொழில், உத்தியோகம், வருவாய் ரீதியாக நெருக்கடிகளை அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலையும் உண்டாக போகுது. நெருக்கடிகள் அனைத்தும் விலகிவிடும். உடல்நிலையில இருந்த சங்கடங்களும் நீங்கிவிடும். நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு நனவாக போகுதுங்க. மேலும் உங்களுக்கு செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராக இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்ச போறீங்க. விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்க பெறுவாங்க. மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 9 மற்றும் 10. அதிர்ஷ்ட நாட்கள் மே 26 மற்றும் 27, ஜூன் 8. பரிகாரமாக குலதெய்வ வழிபாட்டால் குறை அனைத்தும் நீங்கிவிட போகுதுங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி காரகனான புதன், இரத்த காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வீரத்துடன் விவேகமும் நிறைந்தே காணப்படும். மேலும்
இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை உண்டாக்கும் மாதமாக அமைய போகுதுங்க. இதுவரை நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சங்கடங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலகி விடுதலை கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு நன்மையை வழங்க இருக்கிறாரு. மேலும் பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க இருக்கிறாருங்க. இதனால புதிய இடம் வாங்குவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது என உங்களுடைய எதிர்காலத்திற்குரிய நன்மைகள் அதிகமாக கிடைக்க பெறுவீங்க. குரு பகவானின் பார்வைகள் லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதால பொண்ணும் பொருளும் சேரப்போகுது. மேலும் உங்களுக்கு ஆடை ஆபரணம் அதுவும் சேரப்போகிறது. மேலும் நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிட போகுது. சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் கண்டிப்பாக ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் கண்டிப்பாக நல்ல தகவலாக வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உடலில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். மேலும் உங்களுக்கு செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடந்தே தீரும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ளவும் முடியுங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலையே உங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகளும் வந்து சேரும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதன் மூலமாக லாபமும் பெற முடியுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக கையெழுத்தாகும். மாணவர்களின் மேற்கல்வி ஆசை அனைத்துமே பூர்த்தியாக போகுது. மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 10 மற்றும் 11 அதிர்ஷ்ட நாட்கள் மே 27, ஜூன் 5 மற்றும் 9. பரிகாரமாக பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு நன்மையானது அதிகரித்து காணப்படுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிய போகுது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்று தரும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்பட போகுது. தொலை தூரத்தில் இருந்தே எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே அந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை தவிர்த்து விட போறீங்க. மேலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரப்போகுது. வீடு மனை வாங்கும் முயற்சியில தடை தாமதமும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டுங்க. பிள்ளைகளால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய வரலாம். தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க. கூடுமான வரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து நீங்க செல்ல வேண்டுங்க. அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் பின்பு நீங்கிவிடும். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்பட போகுது. பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் என்றே இந்த வைகாசி மாதத்தை நீங்க எடுத்துக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வானது உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். கோரிக்கைகள் நிறைவேற போகுது. சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலதிபர்கள், வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை காணலாங்க. மேலும் உங்களுக்கு பணப்புழக்கமானது நன்றாகவே இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும். பெண்கள் குடும்பத்தாரிடம் நல்ல மதிப்பை பெறுவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அனுகூலமாக இருப்பாங்க. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வைகாசி மாதமானது மிகவும் சந்தோஷம் தரும் மாதமாக அமைய போகுதுங்க. சுயதொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 31, மே 29, ஜூன் 1, 4, 6 மற்றும் 11. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 3. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 7 காலை முதல் 9 மதியம் வரை. இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கக்கூடாதுங்க. இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்பட வேண்டும். மேலும் பரிகாரமாக தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். ஞாயிறு அன்று ராகு காலத்தில் காளிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுங்க. மேலும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் நீங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 31, மே 29 என்று சொல்லியிருந்தேன். இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கலாங்க. அந்த நல்ல காரியமானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும்.
இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.